எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வாழ்த்துப்பட்ட கர்த்தருடைய ஆலோசனைகளே அருளப்பட்டிருக்குதா? அதனால் நான் கேட்கப்பட்டிருக்கும் காலையில் பரிசுத்த ஆவி நம்மோடு பேசிக்கொண்டிருக்கு, தன்னாட்சி இருக்கு. உலக மகிமா வெடிச்சு வந்த கர்த்தர், அந்த பெரியவராய் தெய்வம் இந்த உலகத்தில் அற்புதங்களே காட்டி வச்சிருக்குது. எப்படி இருந்தாலும் அவட வந்து ஆசிர்வதிக்குமா ஒரு கர்த்தர், இயேசு கர்த்தர். விசுவாசம் பூர்வ பிதாவு அப்ரஹாம், அவருடைய விசுவாசங்களை தெய்வம் ஆசிர்வதிச்சிருக்குது. வசனத்தில் அது உள்ளே பேசிக்கொண்டிருக்குதா? எல்லாவரையும் அந்த தெய்வம் பேர் சொல்லி விழிச்சு கொண்டிருக்கு. யாரு இந்த இயேசுவின் அருகில் வருவோ அவரே ஆசீர்வதிக்குவார். கர்த்தர் நம்ம முன்னாலே வந்து கொண்டிருக்குது. அது நான் தெரியுமா? அதனால் நான் எப்படி இருந்தாலும் ஜெபிச்சு கொண்டே இருக்குதா? வசனம் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்குது. இந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும் என்றுதான். அதனாலே நாம் ஒன்றுமே கவலைப்படுவான் இல்லை. உலகில் இந்த தெய்வம் ஒருவனாய் இருக்கு. அது கர்த்தாவாய் இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தாவ் இயேசு கிறிஸ்து அவருடைய பெரிய நாமத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்குதா? சோத்திரம் என்னை ஆவியே நாம் நன்றியோடு வாழ்த்தி கொண்டிருக்குதா? இந்த வசனம் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்குது. நான் உயிரோடு இருக்கு தெய்வம், நான் ஒன்றுமே சும்மா அதை பேசி கொண்டிருக்காத. எல்லா வசனத்திலும் அவருடைய பெரியவரா வசனம், அதனாலே உள்ளம் எல்லாம் தெரியுமா? அதனால் இயேசு அவருடைய ஆவியை நான் கேட்க கொண்டிருக்குதா? வசனம் பயப்படாதங்க, அந்த இயேசு உங்களுக்கு கூட இருக்கு. இந்த எப்படி இருந்தாலும் எവിടെ யார் இருந்தாலும் அவர்தான் இயேசு நம்மை காப்பாத்துங்க. அவட வருவே இந்த ஆவி மேல் நடந்த கர்த்தர், செங்கடல் மேல் நடந்த கர்த்தர், அவருடைய விசுவாசங்களுக்கு முன்னோடியாகி எப்படி இருந்தாலும் அவர் வாழ்த்தப்பட்ட கர்த்தர். வசனத்தை இந்த மாதிரி சொல்லுது. இஸ்ரவேல் ஜனம் உணங்கிய நிலத்தில் கூடிய அவர் நடந்து கொண்டே இருந்தோம். காலு நனையாத தெய்வம் அவரே கூட இருந்தோ. இந்த வசனங்களை எப்படி நல்லவர், இன்னும் பெரியவருக்கு தான் இயேசு. அவருடைய வசனங்கள் இந்த மாதிரி நம்ம பேசி கொண்டிருக்குதா? இந்த வசனத்தில் எல்லா வசனம் நாம் படிப்போது அற்புதங்களே இந்த தெய்வம் காட்டி கொண்டிருக்குத. அதனாலே ஆவி நம்ம கூட இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பேசுகிறேன். விசுவாசம் கூடாத அந்த தெய்வத்தை பிரசாதிப்பான் யாருக்கும் பிடிக்க மாட்டேன். விசுவாசமா, உள்ள விசுவாசமா, அதனால் தெய்வம் அற்புதங்களை காட்டி தருகிறதா? இந்த மரிச்சவர் உயர்த்திய தெய்வம் இயேசு கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாள் உயர்த்தி நின்ற தெய்வம். அவர் இந்த உயிரோடு சொர்க்கத்தில் மகிமையில் இருக்கு. வாழ்த்தப்பட்ட கர்த்தார். எல்லா வசனங்கள இருப்பினுங்கள் தான் விஷயங்கள் நான் எப்படி இதை பார்த்திருந்தாலும் அதனாலே நம்மை உயிர்கொண்டிருக்குதான மட்டும் இயேசு அவருடைய ஆசைகளுக்கு விரோதமே ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி பேசியாலும் பரிசுத்த ஆவியிலே உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்குதா? சில பிசாசினா பேசிக்கொண்டிருக்குது, சில ஆவியால் பேசிக்கொண்டிருக்குது. நான் எப்படிதான் பேசுதானே அந்த ஆவியால் பேசிக்கொண்டிருக்குதா?
பரிசுத்த ஆவியே பேசி கொண்டிருக்குதா? உங்களோட நாவு பரிசுத்த ஆவியை பேசி கொண்டிருக்குதானே உங்கள் முன்னோட்டு போயிருக்க. யோர்தான் ஒரு விஷயம் இல்லை, செங்கடல் ஒரு விஷயம் இல்லை. அந்த விஷயங்கள் அப்புறமே அந்த கர்த்தர் நம்ம கூட இருந்து வழிகளை காட்டித் தருகிறது. அவர் உண்மையான தெய்வம். எல்லா விஷயங்களுக்கும் அவர் எல்லாம் தெரியுதா? கர்த்தர் எல்லா விஷயங்களும் தெரியும். உங்களுக்கு தெய்வத்தோடு பேசும்போது அந்த தெய்வம் உங்கள் அற்புதங்களை காட்டித் தருங்களே. உன்னை தான வட்டம் பிடிக்குதான மட்டம் உலகத்தில் அவர்தான் பரிசுத்த ஆவி. இயேசு கர்த்தர் அவருடைய மகிமையில் அப்படிதான் அற்புதங்களை காட்டித் தருகிறார். பத்ரோசின் படகில் அந்த இயேசு கர்த்தர் கேறி இருந்து அந்த வசனம் பேசிக்கொண்டிருக்குதானே. பத்ரோசனோடு பேசி உங்கள் படகை முன்னோட்டு நீக்குங்க. அப்போ பத்ரோஸ் இந்த மாதிரி பேசி, நாதா நான் பகல் அந்த வலை எரிஞ்சிங்கிலும் உனக்கு ஒன்றுமே கிட்டியிலே, அப்படியா எங்களும் அதனாலே உங்களுடைய வாக்கு மாதிரி நான் வலை எறியா. அப்படிதான் வலை எரியும் அவதானே பெருத்த மீன் கூட்டம் வலையில் அகப்பட்டிருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவு அதில் மகிமையில் அவருடைய வெளிப்பட்டு கொண்டிருக்குதா. பத்ரோசு ஆச்சரியமாக இருக்குது. இந்த தெய்வம் அற்புதங்களை செய்யுமோ என்ன தெரியுமோ என்னன்றது பத்ரோசு தெரியாது. அப்படிதான் விசுவாசத்தில் பத்ரோசு வலையறிஞ்சு அந்த பத்ரோசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படகு நிறைச்ச கர்த்தர் நாளையில் எப்படி இருந்தாலும் உங்களோட படகில் நிறக்கிறா இயேசு உங்களை கூட இருக்கு. அப்படிதான் விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? பத்ரோசான் தெய்வம் அவரை கூட இருந்து அற்புதங்களை காட்டி கொடுக்கிறதா தெய்வம். என்ன எப்படி இருந்தாலும் நாம் அதன வசனங்களே நாம் ஆசைக்கு விரோதம் ஒன்றும் இல்லை. அப்படிதான் தெய்வம் உங்களோட என்று பேசுதான், அதுதான் செய். அதனாலே உங்களை ஆசீர்வதிக்குவேன். இந்த வசனம் எப்படி விருப்பங்கிறது, முட்டமாய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்குவேன். உலக மகிமையில் இந்த அற்புதங்களை காட்டித் தருகிறதான இயேசு அவரே பெரியவராய் தெய்வம். அவரை ஒன்றுமே விஷயங்கள் விரோதமே இல்லை. அதான் தெய்வம் உங்களுக்கு கூட இருந்து அற்புதங்களை காட்டித் தருங்களா. இயேசு கர்த்தர் உங்களை கூட இருந்து அற்புதங்களை காட்டித் தருங்களா. பரிசுத்த ஆவி இந்த மாதிரி பேசும்போது உங்களை அது மாதிரி செய்யுங்க. அப்படிதான் தெய்வம் உங்களோட கூட இருந்து அற்புதங்களை காட்டித் தருங்களா. பத்ரோசு அப்படிதான் தெய்வம் அவரோடு சொல்லி உங்களை மனிதனை பிடிக்குதாக்குமே. அதனால பத்ரோசு தெய்வ பாகத்திലേക്ക് வந்து இந்த மாதிரி தான் பத்ரோசு அவர்தான் தெய்வம் தெரிஞ்செடுத்த ஒரு அப்போஸ்தலனாக இருக்கு. அவரோட கூட இருந்த தெய்வம் முன்னாலே 12 சிஷ்யன்மாரை தெரிஞ்செடுத்த கர்த்தர் அவர் அப்போஸ்தலன்மாரை தெரிஞ்செடுத்தோம். அதனாலே இந்த ஊழிய வேலையிலே உங்கள் எல்லாரும் இருக்குதா. கர்த்தர் அதிகாரங்களை சொல்லி கொடுத்தார். பரிசுத்த ஆவியினால் அவரை பேசிக் கொண்டிருக்குதா. இந்த விஷயங்களே அவர் விருப்பண்ணுங்களா. எல்லா ஆசைகளுக்கு விரோதம் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லி தெய்வ அவரை கூட இருந்து தெய்வ ஆலோசனை பேசிக்கொண்டே இருந்து தெய்வ வசனத்தில் பேசிக்கொண்டிருந்து அந்த வசனம் தெய்வ இரு ஆசைகளுக்கு அப்படித்தான மகிமையில் வழியை காட்டி கொடுக்கிற தெய்வம் அவரோடு இருந்து. எப்படி இருந்தாலும் வசனமா அவருக்கு உண்மையான வழியை காட்டி கொடுக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவி உங்களோட கூட இருந்து அதனாலே நான் முக்கியமான விஷயங்களை ஆசீர்வதிக்குவேன். ஒன்றே கர்த்தர், ரெண்டே பத்ரோசு. அன்று முன்னாலே எல்லாரும் 12 சிஷ்யன்மார் அவரை கூடியிருந்து அந்த வசனம் அந்த
இயேசு கர்த்தர் பேசிக்கொண்டிருந்த, நான் உயிரோடு இருக்குதா தெய்வம், நான் மகிமையில் வாழ்ற தெய்வம். அதனாலே எப்படி எல்லா வசனங்களும் இது பண்ணி கொண்டிருக்குதா, எல்லா வசனங்களாலே நாம ஆசீர்வதிக்குதா. ஆமென்.